அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை, கடவுள் அனுபவம். இதன் விளக்கம் அறிவோம். அன்பார்ந்தவர்களே, சீடர் இருவருள் ஒருவரின் பெயர் கிளையோப்பா. ஆனால் அவர் 12 ஒருவர் அல்ல. அவரோடு சென்றவர் அவருடைய மனைவியாயிருக்கலாம். அவர் ஆணா பெண்ணா, நண்பரா மனைவியா என்று அடையாளப்படுத்தப்படவில்லை. அவர்கள் சென்ற ஊர் எம்மாவு. இந்த சிற்றூர் இதுவரை நற்செய்தி வரலாற்றில் இடம்பெறவில்லை. எனவே இந்த உயிர்த்தெழல் வெளிப்பாடு வரலாற்றில் இடம் பிடிக்காத இருவருக்கு தரப்பட்டது. அவர்கள் இயேசுவின் கைது, தண்டனை தீர்ப்பு, சிலுவை சாவு, பின் அந்த நாள் காலையில் பெண்கள் கல்லறைக்கு சென்று கொண்டு வந்த செய்தி சீடர்கள் அதை உறுதிப்படுத்தியது. ஆயினும் அவர்கள் உள்ளத்தை நிரப்பியிருந்த ஏமாற்றம், வருத்தம் ஆகிய அனைத்து அவர்களின் உரையாடலில் காணப்பட்டது. இயேசு நெருங்கி வந்து அவர்களுடன் சேர்ந்து கொள்கிறார். இயேசுவை சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக அவர்கள் அறிந்திருந்தனர். இஸ்ரேலின் மீட்பு அவரால் வரும் என்ற எதிர்பார்ப்பு அவர்களிடம் இருந்தது. ஆண்டவர் மிகுந்த பாசத்தோடும் பொறுமையோடும் எம்மாவுக்கு பயணித்த சீடர்களுக்கு மோசே முதல் இறைவாக்கினர் வரை தம்மை குறித்து எழுதியிருந்த அனைத்தையும் விளக்குகிறார். அவர் இப்படி விளக்கி சொன்னபோது, அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்றனர். மறைநூலில் உள்ள சில மேற்கோள் வாக்கியங்களை மட்டுமல்ல, மறைநூலையை புரிந்து கொள்ளும் புதிய பார்வையை பெறுவதே உண்மையான புரிதலை உண்டாக்கும். எங்களோடு தங்கும் என்ற அவர்களுடைய அழைப்பை ஆண்டவர் ஏற்று அவர்களுடன் தங்கி அப்பம் பிட்கையில் தம்மை வெளிப்படுத்துகிறார். அன்பார்ந்தவர்களே, கடவுள் அனுபவம் என்பது நம்ப முடியாத வகையில், அதிசயத்தக்க வகையில் நடைபெறும் ஆச்சரியமான ஒரு அனுபவம் அல்ல. அது ஒரு எளிமையான அனுபவம், உள்ளத்தை தொடுகின்ற அனுபவம், நம் வாழ்வோடு கலந்த அனுபவம், வெறும் கவர்ச்சி மாயை சார்ந்ததல்ல, வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த அனுபவம். அத்தகைய அனுபவம் நமக்கு கிடைக்கின்ற போது பல வேளைகளில் அதை உணரவோ நம்பவோ அனுபவிக்கவோ மறந்து விடுகிறோம். அப்படி ஒரு அனுபவத்தை பெற்ற 2 சீடர்களின் கதைதான் இன்றைய நற்செய்தி வாசகம். எம்மாவுக்கு 2 சீடர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து செல்கிறார். அவர்களில் ஒருவராக இருக்கிறார். அவர்களிடம் கேள்விகள் கேட்கிறார், பதில் சொல்கிறார். ஆனால் சீடர்களால் அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அதற்கு இயேசு உருமாறி இருந்தார் என்பது அர்த்தமல்ல. மாறாக சீடர்களின் கடவுள் அனுபவத்தை பற்றிய தவறான பார்வைதான் காரணம். பொதுவாக மக்கள் மத்தியில் கடவுள் அனுபவம் என்பது ஆச்சரியமூட்டுகிற வகையில் ஏற்படுகின்ற ஒன்றாக கருதப்படுகிறது. எனவேதான் யூதர்கள் இயேசுவிடம் அடையாளங்களையும் அறிகுறிகளையும் செய்து காட்டுமாறு சொன்னார்கள். அதே வேளையில் அவர்கள் ஒருவராக வாழ்ந்த கடவுளின் மகனை முழுமையாக அடையாளம் காண அவர்களால் முடியவில்லை. கடவுள் அவர்களோடு இருந்தும் கடவுள் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. கடவுளை எங்கோ இருக்கிறவராக நாம் பார்க்கிறோம். ஆனால் கடவுள் நம்மில் ஒருவர் என்பதை ஏற்றுக்கொள்ள நம்மால் முடியவில்லை. ஆனால் கடவுள் அனுபவம் என்பது கடவுள் நம்மில் ஒருவராக இருப்பதை உணர்ந்து கொள்வது என்பதை உயிர்த்த இயேசு அந்த 2 சீடர்களுக்கு உணர்த்துகிறார். உண்மையான கடவுள் அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள செய்கிறார். நாமும் கூட கடவுள் அனுபவத்தை தேடி பல இடங்களுக்கு அலைகிறோம். பலர் வாழ்வை விட்டுவிட்டு காடு, மலை போன்ற இடங்களில் கடவுளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் கடவுள் நம்மோடு இருக்கிறார். அவரை அறிந்து ஏற்றுக்கொள்வதுதான் கடவுள் அனுபவம். அத்தகைய கடவுள் அனுபவத்தை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்வோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் கடவுள் அனுபவத்தோடு வாழ்கின்றேனா? நான் பெற்ற கடவுள் அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்கின்றேனா? இறைவனின் வெளிப்பாடை பலர் வாயிலாக
புரிந்து கொண்டு செயல்படுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் கடவுள் அனுபவத்தோடு வாழவும், பெற்ற கடவுள் அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும், உமது வெளிப்பாட்டை பலர் வாயிலாக புரிந்து செயல்படுத்தவும் வரம் தாரும். ஆமேன்.